நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த வீடியோ வாகன உரிமையாளர்களுக்கான வீடியோ. இப்போ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மோட்டார் தொழில் அப்படின்றது அதல பாதாளத்தில் போயிட்டு இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ இதை ஈஸியாக மேலே கொண்டு வரலாம். நம்மளுடைய வருமானங்கள், அதாவது மோட்டார் தொழிலினுடைய வருமானங்கள் எங்கே போகுது, எதன் வழியாக போகுது, அந்த வண்டிக்கும் அந்த வண்டி ஓனருக்கும் மீதி ஆகாமல் அது போகக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லாவே தெரியும். குறிப்பாக ஓனர்களுக்கு இது முழுக்க தெரிஞ்ச விஷயம்தான். எங்கே போகுது அப்படின்ற பார்த்தோம்னா, முதல்ல டோல்கேட்டில் நம்மளுடைய பணம் நிறையா போயிட்டு இருக்கு. அது ஓனர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்னைக்கு டோல்கேட் ரேட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. ஒரு 14 வீலுக்கு 120 ரூபா வாங்கிட்டு இருந்த டோல்கேட்டு இன்னைக்கு 580 ரூபா, 600 ரூபா, 620 ரூபாய் ஆகிப்போச்சு ஒரு 4 வருடங்கள்லேயோ. அப்போ இதன் வழியாக வண்டியினுடைய மீதி போகுது. இது போக ஒரு பக்கம் போலீஸு, இன்னொரு பக்கம் ஆர்டிஓ, இதன் வழியாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். இதையெல்லாம் தாண்டி கண்ணுக்கு முன்னாடி அப்பட்டமா தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லோடு ஏத்துறதுக்கு கிராசிங் அப்படின்ற பேர்ல 10,000, 15,000, 20,000, அதாவது வண்டியினுடைய வாடகை, அந்த வாடகையில இருந்து அந்த லோடு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கோ கிராசிங்ன்ற பேர்ல முழுக்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வாடகை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாடகை இதுதேன்னு இருக்கும் போது, அந்த வாடகைக்கு கீழே கம்மியான வாடகைக்கு போய் நம்மளே நம்மளுடைய தொழிலுக்கான மதிப்பை இழந்து, வருவாயை இழந்து, இன்னைக்கு மோட்டார் தொழில் அதல பாதாளத்தில் இருக்கிறதுக்கான நிலைமையை உருவாக்குற நபர்கள்ல முக்கிய நபர்களாக ஓனரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மோட்டார் தொழிலில் மீதி நிற்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த மோட்டார் தொழிலுக்குள்ள வரும்போது 97ல் மோட்டார் தொழிலுக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சேன். அப்ப என்ன படிக்காசு இருந்துச்சோ அதே படிக்காசு தான் இன்னைக்கு இப்பயும் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு போன வாடகை என்ன, இன்னைக்கு போற வாடகை என்ன, அன்னைக்கு ஆன மீதி என்ன, இன்னைக்கு ஆன மீதி என்ன, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப மோட்டார் தொழில் அதல பாதாளத்துல போகாம எங்க போக? இதற்கான முழு காரணம் யாரு? முழுக்க நம்ம தான், வாகன உரிமையாளர்கள் தான். இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. இதை மாற்றணும். மோட்டார் தொழிலினுடைய உயிர் கொடுக்கறதுக்கான வழிகள் அப்படின்னு பார்த்தா, ஓனர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லையும் ஓனர் அசோசியேஷன் எடுக்கக்கூடிய முடிவுகள்லையும் இதற்கான வாழ்வாதாரம் அடங்கி கிடக்கு. ஆனா அதற்கான முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிற நபர்கள் அந்த முடிவு எடுக்கிறது இல்லை, அதற்கான கேள்விகளும் கேட்கறது இல்லை. இதனால முக்கியமா பாதிக்கப்படுறது யாருன்னா, இந்த ஒத்த வண்டி 2 வண்டியை வச்சு நம்மளும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைச்சு தெரியாதனமா இதுக்குள்ள வந்து மாட்டிட்டு சீரழிகிற இந்த ஒரு வண்டி 2 வண்டியை வச்சிருக்கிற ஓனர்கள் தான், டிரைவர் கம் ஓனர்கள் தான் அநியாயத்துக்கு சீரழிகிறாங்க. அப்ப இவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இவங்களுடைய வாழ்க்கையும் காப்பாற்றக்கூடிய இடத்துல அதை தட்டி கேட்கக்கூடிய பலம், பவர் இருக்கிற இடத்துல இருக்கிற இந்த ஓனர்களும் ஓனர் அசோசியேஷனும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வு கண்டிப்பா கொண்டு வர முடியும். அதற்கான சக்தி அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதை செய்யறதுக்கு இப்ப அவங்க தயாராக இல்லை. நான் நிறைய ஓனர்கிட்ட பேசினேன். அவங்கள என்ன சொல்றாங்க, ஓனர் அசோசியேஷன்ல நாங்களும் உறுப்பினராக இருக்கோம், ஆனா நாங்க சொல்றதை யாரு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய ஆதங்கத்தை தான் நம்ம கிட்ட தெரியப்படுத்துறாங்க. அப்ப எல்லாரும் இன்னைக்கு ஒரு சங்கத்துல நீங்க உறுப்பினராக இருக்கீங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த சங்கம். அப்ப அந்த சங்கத்தின் வழியாக இதற்கான மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஓட்டுநர்கள் நாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் ஓனர்களினுடைய பணம் இவ்வளவு தூரம் வீண் விரயமாகுதுன்னு யோசிச்சு அதுக்காக நின்று சண்டை போட்டு குறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிற காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஓனர்களினுடைய துயரத்தை ஓட்டுநர்கள் உணர்ந்து செயல்படும் இந்த நேரத்தில் ஓனர்களும் ஓனர் அசோசியேஷனும் ஒன்று சேர்ந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய இந்த மோட்டார் தொழிலை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும். இந்த மாற்றத்தின் வழியாக இந்த ஒத்த வண்டி 2 வண்டி வச்சிருக்கிற ஓனருங்க அவங்க கொஞ்சமாவது பெருமூச்சு விடுவாங்க. அதற்கான வழிகளும் சக்திகளும் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க செஞ்சாலே போதுமானது. கண்டிப்பா இந்த வீடியோவை இருக்கிற ஓனர் அசோசியேஷன் வச்சிருக்கிற அந்த ஓனர் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கிற ஓனர்கள் அனைவரின் கண்ணில் படும் வரை நண்பர்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க நண்பர்களே. ஏன்னா நேரடியாக நம்ம டிரைவர் சங்கம் வச்சிருக்கிற நபர்கள் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டால் எந்த ஓனர் அசோசியேஷன்லேயே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த வீடியோக்கள் வழியாகவாது அவங்களே அதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக நாம் இருப்போம். நன்றி நண்பர்களே.